நேற்று நாம் பேசிய போது குரலே வரவில்லை. நேற்றெல்லாம் பேசிய போது குரலே வரவில்லை. வெறும் காற்றுதான். ஆனால் இன்று கொஞ்சம் குரல் வந்திருக்கிறது என்றால் நேற்று இரவு எங்கள் ஆசிரியர் ஐயா குருநாதன் அவர்கள் இல்லத்தில் ஒரு குழந்தைக்கு தாய் செய்வது போல அவர் செய்த மருத்துவம் தான் இப்போது இந்த அளவாக பேசப்படுகிறது. இறைவன் தாய்மானவன் என்று பெயர் எடுக்க விரும்புகிறார் நான் வாசிக்கிறேன். ஆனால் அவன் தாய்மானவனாகவே இருக்கிறார் என்பதை நேற்று அனுபவத்தை உணர்ந்து கொண்டேன். தேர் கொடுத்து குங்குலில் புகை போட்டு மருந்து கொடுத்து ஓய்வெடுக்க சொல்லி அத்தனை கனிவும் அன்பும் காட்டிய அந்த கணம் நான் நினைத்தேன், இவ்வளவு சீராட்டப்படுகிறவர்களாக நாம் இருப்பதை பார்ப்பதற்கு என் பெற்றோர்கள் இல்லையே என்று இரண்டாவது, அவரை நான் அறிவேன், அவர் என்னை அறிவார். அவரை நான் அறிவேன் என்பது அவரது புலமை, அவரது ஆளுமை. அவர் என்னை அறிவார் என்பது என் பெயர். நான் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாரதி விழாவுக்காக பக்ரேன் போயிருந்தேன். பக்ரேனில் அந்த விழாவை ஏற்பாடு செய்த அமைப்பின் தலைவர் தம்பி பாலமுருகன். பக்ரேன் போய் அந்த விழாவில் பங்கெடுத்த வரையில் அவர்கள் யாரை பற்றி எந்த விவரமும் நடத்தினார். ஒன்று தெரியும், அவர்கள் எல்லாம் பாரதியின் மீது பெரும் காதல் கொண்டவர்கள். பாரதி தீவிராக இருக்கிறார்கள், என்னை அழைக்கிறார்கள் என்று போகிறது. 2-3 நாட்கள் நிகழ்ச்சி கொடுத்த பிறகு அங்கு தங்கி இருக்கின்றது. அப்போது உரையாடி கொண்டே இருந்த போது எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் என்றார். எப்போதுமே சொந்த ஊரில் கேட்காத தமிழின் சிறப்பு, தமிழ் பேசாத ஊரில் தமிழ் கேட்கிற போது சொந்த ஊரில் பார்க்காத
ஏறக்குறைய என் எடைக்கு தாய் செல்போடு அவரை மிதித்து விட்டேன். மிக கடுமையாக அவரை மிதித்து விட்டேன் என்பதை நான் உணர்ந்தேன். மிக கடுமையாக வலிக்கிறது என்பதை அவர் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு உணர்த்திவிட்டார். வலி பொறுக்க முடியாமல் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டார். அது ஜான்சி வட இந்தியாவின் ஸ்டேஷன். ஆனால் கெட்ட வார்த்தை தமிழ் வார்த்தை. இப்ப சொல்லுங்கள், அது கெட்ட வார்த்தைகள் நல்ல வார்த்தை. அது கெட்ட வார்த்தையாக இருந்தாலும் ஜான்சி கேட்டதால் அது நல்ல வார்த்தையாக திரும்பி அண்ணே தமிழ் கெட்ட வார்த்தையை கேட்டு அண்ணே மன்னிச்சுக்கிங்க என்று சொல்லி அவர் காலை பிடிச்சுக்கிட்டு எந்த ஊர்ல அப்படின்னு கேட்க, நான் மதுரை அப்படின்னு, நான் திருநெல்வேலி. ஒன்று எப்போது கிடைக்கவில்லையோ, ஒன்று எப்போது இல்லையோ, அப்போது அதன் மகத்துவம் மனிதர்களுக்கு தெரியும். தாய் இறந்த பிறகுதான் தாயின் சிறப்பெல்லாம் தெரியும். தந்தை மறைந்த பிறகுதான் தந்தையின் உயர்வெல்லாம் தெரியும். இந்த பிழையை செய்யாமல் மனிதர்கள் வாழ்கிற போதே, வாழ்கிற காலத்திலேயே அவர்கள் மதிப்பை உணர்ந்து அவர்கள் தர வேண்டிய மரியாதை அன்பை செலுத்த வேண்டும் என்ற எளிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது மகாகவிமார்கள். தமிழ் மொழியிலேயே தான் வாழ்ந்த காலத்திலேயே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழ் மொழியிலேயே தான் வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்த பல்துறை சார்ந்த மேதைகளை புகழ்ந்து பாராட்டி எழுதி பெருமைப்படுத்திய சிறப்பு பாரதியார். அதை பாரதியிடமிருந்து கற்றுக்கொண்ட பண்பு காரணமாக தம்பி எந்த ஊருக்கு கேட்க, தம்பி ராஜபாளையம் என்று சொல்ல, ராஜபாளையம் என்றால் வெறும் ராஜபாளையம் மட்டும்தானா? இல்லையே. இது வாழ்கிற மனிதர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் என்று ஒவ்வொன்றாக பேசிக்கொண்டே வந்தபோது தம்பி சொன்னார், நான் இன்றைக்கு பொறியியல் மாணவன். பொறியியல் படித்த நான் பாரதியின் மீது அன்பும் காதலும் கொண்டு தமிழுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அதற்கு காரணம் என் தமிழ் ஆசிரியர் பூமிநாதன் ஐயா என்று சொன்னார். இந்த உரையாடல் நடந்த இடம் பக்ரை நாட்டில் மேற்கு கரையில் இருந்த ஒரு கடற்கரை பகுதி. நான் எந்த பூமிநாதன் ஐயா என்று கேட்கிறேன். ஒரு பூமிநாதன் ஐயா என்று சொன்ன உடனேயே அது எந்த பூமிநாதன் நான் ஐயா என்று கேட்கிறேன். மற்றவர்களை பற்றி எல்லாம் பேசி அன்றைக்கு நாங்கள் உரையாடிய போது ஐயாவின் தொடர்பு என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் இருந்தது, ஆனால் இடையில் என் தொலைபேசி காணாமல் போன போது எல்லா எண்களும் காணாமல் போயிருந்தது. உங்களுக்கு தெரியும், இப்போது மனிதர்களாக இருப்பதை விடவும் எண்களாகத்தான் ஒரே வித்தியாசம், சிறைச்சாலையில் 2 அல்லது 3 எண்கள் நகரத்தில் 10 எண்களாக இருக்கு. எனவே இருவருமாக சேர்ந்து ஐயாவின் எண்ணை தேடுவது என்று முடிவெடுத்தோம்.
நான் சொன்னேன், உங்களுக்கு தான் ஊரில் சகோதரர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், தேடி ஐயா என்னை கண்டுபிடிங்கள். அவர் தேடி கண்டுபிடித்தார். அன்றைக்கு என்ன பேசி முடிவெடுத்தோம் என்றால், எப்போது ஐயாவின் எண்ணெய் தேடியவர் கண்டுபிடிக்கிறாரோ அப்போது 4 மாதமாக சேர்ந்து போய் ஐயாவை சந்திப்போம் என்று முடிவெடுத்தோம். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர் பள்ளியில். நான் அவரிடத்தில் இதுபோன்ற நிகழ்வுகளில் அமர்ந்து தமிழ் கற்றுக்கொண்டவர். எப்படி பார்த்தாலும் இருவரும் மாணவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவராவது பணம் கட்டி படித்த மாணவர். நான் பணம் கட்டாமலேயே கைகட்டி படித்து கொண்டேன். ஒரு பணம் கட்டி படித்தால் நான் கைகட்டி படித்தேன். 2 மாணவர்களும் ஆசிரியரை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். 4 மாதங்களுக்கு முன்பு அவர் இல்லத்தில் சென்று அவரை சந்தித்தோம். பல மணி நேரங்கள் அவரோடு பேசிக் கொண்டிருந்தோம். அவரை சந்திப்பதற்காக மட்டுமே நான் ராஜபாளையத்திற்கு வந்தேன். வேறு யாரையும் சந்திக்காமலேயே அன்றைக்கு திரும்ப போகிறது. இந்த நகரம் முழுவதும் நண்பர்கள். உங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு இருக்கிறது. உங்களை எனக்கு முதல் முறை அறிமுகப்படுத்தியது இந்தியன் வங்கியில் பணியாற்றிய பாலசுந்தரம் சிபி. இதே போல இதே அரங்கத்தில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முயற்சி ஒன்றுக்கு நீங்கள் இந்த இடத்தை பரிசாக இலவசமாக பரிசாக தந்ததை அன்று 23 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு பாலசுந்தரம் இதே அரங்கில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நிறைய நட்பும் உறவும் நிறைந்த ஒரு ஊர். இந்த அரங்கில் நாங்கள் பேச நேர்ந்தது தமிழா. தமிழ் மீது நாங்கள் கொண்டிருந்த அன்பினால் எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு நாங்கள் செய்யும் மரியாதை காரணமாக இந்த அமர்வில் நிகழ்வில் இருக்கிறோம். இந்த அறிமுகத்தில் நான் ஏன் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், அடுத்த தலைமுறைக்காரர்களுக்கு இந்த செய்தி தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்கள். பெரும்பாலான நேற்று திருநெல்வேலியில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆசிரியர் மன்றத்தின் மாநாடு, நியூட்டா மாநாடு, மாநாட்டு கருத்தரங்கத்தில் நான் சிறப்பு ஏறக்குறைய நேற்றும் இப்படித்தான் பேசினேன். ஆனால் நேற்று அந்த அரங்கத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. முன்வரிசையில் மதுரையில் நான் படித்த காலத்தில் எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்த என் ஆசிரியர் பேராசிரியர் ஆர்கே என்று நாங்கள் மதிப்போடு அழைத்தோம். ஆர் கிருஷ்ணமூர்த்தி அரங்கத்தில் அமர்ந்திருந்தார். ஆசிரியரின் சிறப்பு என்ன தெரியுமா? அவர்கள் கற்றுக் கொடுக்கிற காலத்தில் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாம் அறையிலே இருந்து கற்றுக் கொள்கிறோம். நாம் கற்றுக்கொண்ட பிறகு நாம் உயரத்துக்கு எடுத்து விடுகிறோம். அவர்கள் கீழே அமர்ந்து கேட்கிறார்கள். அது எனக்கு நேற்றும் நிகழ்ந்தது, இன்றைக்கும் நிகழ்ந்தது. அவருக்காக, அவர் மீது கொண்ட பற்றுக்காக, அன்பிற்காக நாங்கள் வந்தோம் என்பது இன்னொரு கூடுதல் சிறப்பு. சேர்க்கிறார் மன்றத்தில் பேசுகிறோம். தெய்வ சேர்க்கிறார். எனக்கு பெரும் வாசிப்பு இல்லை. சமய இலக்கியம் இப்போதுதான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆழ்வார்களை இது வாசித்தேன். இப்போதுதான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு காலம் கடந்து படிக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி இல்லாமல் படிக்கிறேன். ஏனெனில் காலம் எனக்கான கடவுளை இப்போது திறந்து வைத்திருக்கிறது. நான் படிக்கிறேன்.
அவரை அறிந்து உணர்ந்தவர்களை பற்றி தான் பாடலாம். அவர் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று அதற்கு சொல்ல சேர்க்கிறார்களா? அவரை உணர்ந்து அறிந்த அடியார்களின் வாழ்க்கையை பாடினார். தமிழிலேயே உயர்வு தாழ்வு கருதாமல், தமிழிலேயே உயர்வு தாழ்வு கருதாமல், ஏழை பணக்கார வேறுபாடு பார்க்காமல், அரசன் அடிமை என்று வேறுபாடு பார்க்காமல், அமைச்சர் சலவை தொழிலாளி என்ற வேதம் பார்க்காமல், அன்பினால் உலகத்தை வென்றவர்களை, உணர்ந்து ஓதற்கரியவர்களை உணர்ந்து தொண்டு செய்தவர்களை பாடிய ஒரு சமத்துவ படைப்பு என்றால் அது தெய்வ சேர்க்கிறார் என்று பெரியவர். சமத்துவத்தை பேசும், சமத்துவத்தை பாடும் சேர்க்கிறார் மன்றத்தில் சமத்துவத்திற்காகவே குரல் கொடுத்த மகாகவி பாரதியாரை பற்றி பேசுவது பொருத்தமும் நெருக்கமும் உடைய. நண்பர்களே, நான் 11 மணிக்கு புறப்பட வேண்டும். நான் வழக்கமாக ஒரு நாளில் 2 நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கு ஒப்புக்கொள்ள நேர்ந்தது வேறு ஒரு தவிர்க்கையான காரணத்தால். நான் அதற்குள் விரிவாக போக விரும்பவில்லை. 11 மணிக்கு புறப்படுவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மட்டும் வைத்துவிட்டு இன்றைக்கு சக்தி பிறக்குது மூச்சிகளே என்ற ஒரு தலைப்பில் பேச வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். பாரதி என்ற சொல்லே சக்தியின் அடையாளம். பாரதிக்கு என்னவெல்லாம் சிறப்பு உண்டு என்றால், பாரதி என்கிற பெயர் சுப்பையாவுக்கு சூட்டுவதற்கு முன்பு, சுப்பையாவுக்கு சூட்டுவதற்கு முன்பு அது பெண்பால் பெயர். பாரதி என்றால் சரஸ்வதி, பெண் தெய்வத்தை தான் குறிக்கும். ஒரு பெண்ணின் பெயரை ஆணுக்கு சூட்டிய உடனேயே அவன் கவித்துவ மகத்துவத்தால் அந்த பெயர் பால் கடந்து ஆணுக்கும் பெண்ணுக்குமான பொது பெயராக மாறி அற்புதம் பெயர் சூட்டிய கணத்திலேயே நிகழ்கிறது. பாரதி தன் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் நிகழ்த்திய முதன்மையான அற்புதங்கள் நிறைய. நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். பாரதி ஒரு கவிஞர் என்பதுதான் எல்லோருக்கும் நினைவில் இருக்கிற ஒரு செய்தி. ஆனால் பாரதி கவிஞர் மட்டுமில்லை. பாரதி கவிஞர், சிறுகதை எழுத்தாளர், நாவலாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், பத்திரிகையாளர், சிறந்த பாடகர், சிறந்த பேச்சாளர். சென்னையில் திருவல்லிக்கேணி கடற்கரையில் ஒலிபெருக்கி இல்லாத காலத்தில் பாரதி பேசுவதை கேட்பதற்கும் பாரதி பாடுவதை கேட்பதற்கும் 2000 பேர் கூடியிருக்கிறார். 2 மணி நேரம் பாரதி பாடியதை கேட்டுக்கொண்டு எல்லா உலகங்களையும் நான் மறந்து கேட்டுக் கொண்டிருந்தேன் என்று எழுதுகிறார் நாமக்கல் ராமலிங்கம். சூடா சாப்பிட்டுக்காங்க. ஒரு கவிஞராக மட்டுமல்லாது ஒரு நாடக ஆசிரியர், நாடகம் எழுத்த, நாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு, உரைநடை, பத்திரிகை, மொழிபெயர்ப்பு, பேச்சு, பாட்டு, விடுதலை போராட்டம் என்று பன்முக ஆற்றலோடு இயங்கிய பெருமை கூறியவர் பாரதி.
பாரதியார் கவிதை புத்தகத்தை பார்த்துவிட்டு அவர் எழுதியது ஒரு 4 பக்கம் இருக்கும் என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் பாரதி எழுதிய சிறுகதைகள், நாவல், மொழிபெயர்ப்பு, கட்டுரை இவைகள் அனைத்தையும் சேர்த்தால் பாரதி மொத்தம் எழுதியது 12,000 பக்கங்கள். 12,000 பக்கங்களில் பாரதி 17 ஆண்டுகளுக்குள் எழுதியிருக்கிறார். 17 ஆண்டுகளுக்குள் 12,000 பக்கம் எழுதியது மட்டும் சிறப்பல்ல. 12,000 பக்கத்தில் பயனற்றது என்று ஒரு பக்கம் கூட இல்லாத 12,000 பக்கங்கள். அவ்வளவு சிறப்புடைய வலிமையுடைய எழுத்துக்கு பாரதி சொன்னார். தமிழுக்கு 2000 ஆண்டு இலக்கிய எழுத்து என்று பார்த்தால் அது 3500 ஆண்டுகள். திருக்குறளை தொடங்கினால் 2000 ஆண்டு காலம் இலக்கியம். தொல்காப்பியம் வள்ளுவருக்கும் முந்தைய காலம் என்று வைத்தால் ஏறக்குறைய சற்றேறக்குறைய 2500 3000 ஆண்டு கால இலக்கிய வரலாறு நமக்கு இருக்கிறது. இந்த 3000 ஆண்டு கால இலக்கிய வரலாற்றில் வேறு எவரும் செய்திராத, வேறு எவரும் பாடாத, வேறு எவரும் முன்மொழியாத செய்திகளை முதன்முறையாக பாரதி தவிர்க்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார். முதன்முறையாக, அப்படி முதன்முறையாக பாரதி பாடிய, பாரதி எழுதிய செய்திகளின் நீண்ட பட்டியலில் இருந்து சிலவற்றை மட்டும் சொல்லுவேன். ஒன்று, பாரதிக்கு முன்பு எல்லா தெய்வங்களையும் புகழ்ந்து பாடிய ஒரு புலவர் தமிழில் இல்லை. சைவர்கள் சிவனை பாடினார்கள், வைணவர்கள் திருமாலை பாடினார்கள், ஒரு புலவர் சிராபுராணம் எழுதினார். எங்கிருந்தோ வந்து தமிழ் கற்ற வீரமாமுனிவரும் தென்பாவினார் எழுதினார். நான் இதை பிழையாக சொல்லவில்லை, தகவலாக சொல்கிறேன். அவரவர்கள் தெய்வங்களை மட்டும்தான் பாடினார்கள், அல்லது தங்கள் தமிழை, தங்கள் கவிதையை, தங்கள் மொழியை அவரவர் தெய்வங்களுக்கு மட்டும்தான் பாடுவதாக பயன்படுத்தினார்கள். பாரதி மட்டும்தான் ஒரே பாடலில் எல்லா தெய்வங்களையும் புகழ்ந்து பாடிய முதல் கவிஞன் என்பதை மறக்காது. அதற்கு முன்பு தமிழில் இல்லை. ஆத்தி சூடி இளம்பரை அணிந்து என்று தொடங்கும் அந்த பாடலில் ஒரே பாடலில் எல்லா தெய்வங்களையும் சமமாக தன் தமிழை அச்சனை பூவாக கொடுத்த பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். ஒன்று. இரண்டு, தமிழில் வெண்பார்ப்பவர்கள் உண்டு. ஆனால் ஒக்கூர் மாசாத்தியார், ஔவையார், காக்கைப்பாடி நச்சல்லையார் என்று பலர் உண்டு. பெண்பார்ப்பவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பெண் கல்வி பற்றி, பெண் விடுதலை பற்றி, பெண் சமத்துவம் பற்றி எந்த பெண்ணும் பாடியது, எந்த பெண்ணும் பாடியது. ஆனால் பெண் கல்வி பற்றி,
பெண் சமத்துவம் பற்றி, பெண் விடுதலை பற்றி தன்னுடைய பாடிய முதல் கவிஞர் மகாகவி பாரதியார். இது இரண்டு. மூன்றாவது, பக்தி இலக்கியத்தில் ஒரு கோட்பாடு உண்டு. அது என்ன என்றால், இறைவன் ஒருவனே புருஷன், மற்ற ஜீவன்கள் எல்லாம் பெண்கள். ஆனால் இருந்தாலும் பெண். பகவான் ஒருவனே ஆண், பிற உயிர்கள் அனைத்தும் பெண்கள். அதனாலேதான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இறைவனை பாடுகிற போது தங்களை பெண்ணாக்கி இறைவனை குழந்தையாக்கி பாடுகிறார். நாயகன் நாயகி பாவனையில் நன்றாக கொள்ளுங்கள். நாயகன் நாயகி பாவனையில் பாடுகிறவர்கள் நாயகி, இறைவன் எப்போதும் நாயகன். இதுதான் 20 ஆண்டுகால பக்தி மரபு. அதை மாற்றி, அதை மீறி, கண்ணனை கண்ணமாக்கி தன்னை ஆணாகவே வைத்துக் கொண்டு இறைவனை பெண்ணாக்கி தன்னை ஆணாக நிறுத்தி பாடிய முதல் பக்தி கவிஞர் பாரதியார் அவர்கள். அதற்கு முன்பு இந்த எல்லோரும் இறைவனுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள். அடியாருக்கும் அடியாராக இருக்க விரும்பினார்கள். தொண்டர்களை பொடியாட்டார் பாடுகிறார். படியாய் கிடந்தேனும் படியாய் கிடந்தேனும் ஒரு பவளவாய் காண்பேனோ. ஒரு பொருளாக கூட அல்ல, உயிராக கூட அல்ல, நீ நின்று காட்சி தரும் ஆலயத்திற்குள் எல்லோரும் நடந்து வருகிற பாதையில் இருக்கிற படியாக இருந்தால் எப்போதும் உன்னை பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று படியாய் கிடந்தேனும் பவளவாய் கேட்கும் வரம் கேட்கிறார்கள். இன்னொரு புறத்தில் அடியாருக்கும் அடியே என்று பாடுகிறார்கள். எப்படி பார்த்தாலும் எல்லோரும் இறைவனுக்கு அடிபணிந்து, இறைவனுக்கு அடிபணிந்து, இறைவனுக்கு தொண்டு செய்து, இறைவனுக்கு ஊழியம் செய்து, இறைவனுக்கு உளவாக பணி செய்து தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினார்கள் என்றால் 20 ஆண்டு கால இலக்கிய மரபில் மகாகவி பாரதி முதல் முறையாக இறைவனை தனக்கு வேலை காண்பிக்கிறார். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி ஆனால் அவனுக்கு வேலை செய்வதே, அவனுக்கு வேலை செய்வதே என் வாழ்க்கை என்று பக்தி இலக்கியம் பேசிக் கொண்டிருந்த காலத்தில் அவனை வேலைக்காரனாக மாற்றுகிற துணிச்சல், சக்தி பாரதியை தவிர எந்த புலவனுக்கும் இல்லை. இதுபோல நீண்ட செய்திகளை முதல் முறையாக என்று சொல்லத்தக்க பல செய்திகளை தமிழுக்கு தந்தது பாரதியார். இன்னொரு எளிய உதாரணம் சொல்கிறேன். பாரதிக்கு முன்பு தமிழில் கவிதைகளை நீங்கள் படித்தால் ஒருவர் துணையின்றி படிக்க முடியாது. ஒரு உரை வேண்டும், ஒரு உரையாசிரியர் வேண்டும், இல்லாவிட்டால் மானியப்பன் மாதிரி ஒரு தமிழாசிரியர் வேண்டும், யாராவது வேண்டும் உரை சொல்ல. அதுதான் 20 ஆண்டு கால தமிழ். இன்னும் சொல்ல போனால் ஒருவர் தயவு இல்லாமல் தமிழ் படிக்க முடியாது. சரியா? ஒருவர் தயவு இல்லாமல் தமிழ் படிக்க முடியாது. யார் தயவும் இல்லாமல் படிக்கிறவனே படிக்கிற போதே புரிந்து கொள்ளுகிற, உரை தேவைப்படாத, உரையாசிரியர் தேவைப்படாத, உதவிக்கு யாருமே தேவைப்படாத, படிக்கிறவனே புரிந்து கொள்ளுகிற, படித்த மாத்திரத்திலேயே
ஓடி விளையாடு பாப்பா. இதுக்கு கோணாம சொல்லணும் வேணுமா? வேணும்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். யாரும் தெரியுது காக்கை செவியிலே நந்தடா இந்த கரை நிறம் தோன்றுதையே நந்தடா. கருப்பாய் இருப்பதெல்லாம் கண்ணன். ஆண்டாள் பாடியிருக்கிறார். ஆயுதக்கண்ணா ஒன்று நிகழ்கிறது ஆயுள் பொது புக்கு முகர்ந்து ஆட்டேறி முதல்வர் உருவம் போல் இருந்தது. விண்ணை பார்த்தபோது மழை மேகங்களை பார்த்தபோது ஆண்டாளுக்கு கண்ணன் தெரிந்தான். ஆனால் வாசகன் வந்து விருந்தாளி வருகிறானா இல்லையா என்பதை சொல்லும். காக்கை இடத்திலும் கண்ணனை பார்த்த முதல் கவிஞன் யார்? எல்லாவற்றையும் பாடிய பாரதி இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடியிருக்கிறார். அன்றைக்கு இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது. நண்பர்களே, இந்தியாவில் விடுதலைக்கு பாடிய கவிஞர்களிலேயே தனித்துவமான பெருமை பாரதி. இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று பாடியிருக்கிறார்கள். ஆனால் விடுதலை வேண்டும் என்று பாடியவர்கள் நிறைய உண்டு. பாரதி பாடியவர்கள் விடுதலை பெற்ற பிறகு அடிமையாக இருக்கிற போதே, ரொம்ப முக்கியம், அடிமையாக இருக்கிற போதே விடுதலை பெற்றால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வோம் என்று பாடிய முதல் கவிஞன் பாரதி மட்டும்தான். அது என்ன பாட்டு? அது சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று பாடுவோம். கிடைத்த பிறகு என்ன செய்வோம்? வெள்ளி பனிமலை அந்த பாட்டு ஒரு இடத்துல பாரதி எழுதுறான், ஆணிகள் செய்வோம், கோழிகள் செய்வோம் எழுதுறான், ஊசிகள் செய்வோம் எழுதுறான். எதுக்குடா ஊசி, எதுக்குடா கோழி, இதெல்லாம் விடவா எழுதுவான் அப்படின்னா, இந்தியாவின் மாபெரும் விவசாய பட்டியல் விளையும் நெல்லை எதுல கட்டுவான்? கோழியில கட்டுவான். கோழியை எதுல தப்பான்? ஊசியில தப்பான். எனவே கோழிகள் செய்வோம், ஊசிகள் செய்வோம் என்று விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்த நாட்டில் என்னென்ன செய்வோம் அல்லது என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலேயே எழுதிய முதல் கவிஞர் பாரதி. நான் சுருக்கமாக சொல்கிறேன். எளிமையான கவிதைகளை எழுதியதன் மூலம் மொழியை விடுதலை செய்தார் பாரதி. எளிமையான கவிதைகளை எழுதியதன் மூலம் மொழியை விடுதலை செய்தார் பாரதி. பெண்ணுக்கு கல்வி உரிமை என்று பேசியதன் மூலம் பெண் விடுதலை பேசினார் பாரதி. சாதி இரண்டுடைய வேறில்லை என்று சொன்னதன் மூலம் சமூக விடுதலை பேசினார் பாரதி. கடவுளையும் தனக்கு வேலைக்காரனாக வைத்ததன் மூலம் ஆன்ம விடுதலை பாடினார் பாரதி. மண்ணுக்கு என்ன சிறப்பு? தாய் மண், தாய் மண்ணு வணக்கம். என் தாய் நாடு, என் பூமி. ஒரு அங்குலம் மண்ணை கூட பிறகு எடுத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஏன்? ஏன்? நண்பர்களே, இந்த உலகத்தை இயக்குவது பஞ்சபூதங்கள். இயற்கை என்பது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் நெருப்புக்கு ஈர்க்கும் சக்தி இல்லை, நீருக்கு
ஓடும் சக்தி இருக்கிறதே தவிர ஈர்க்கும் சக்தி இல்லை. காற்றுக்கு தள்ளிவிடும் சக்தி இருக்கிறதே தவிர ஈர்க்கும் சக்தி இல்லை. ஆகாயத்திற்கு ஈர்க்கும் சக்தி இல்லை. பஞ்சபூதங்களிலேயே ஈர்க்கும் சக்தியுடைய நிலம், மண். பஞ்சபூதங்களிலேயே எதையும் இழுக்கும் ஈர்க்கும் திறனுடைய ஒரே சக்தி மண். அந்த மண்ணை ஆங்கிலேயர்கள் அடிமை கொண்ட போது அதன் விடுதலைக்கு பாடியவர் பாரதியார். அவ இந்தியா என்ற நாட்டின் விடுதலைக்கு பாடுகிற போது உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத சில சிக்கல்கள் இந்தியாவில் உண்டு. ரஷ்யாவில் ஒரு 1500 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பயணம் செய்தாலும் ருஷ்ய மொழியே கேட்க முடியும். 4000 கிலோமீட்டர் பயணம் செய்தாலும் சீன மொழிதான் சீனா முழுவதும். மக்கள் என்ற தீவிலிருந்து மத்திய கரைக்கடல் முழுவதும் அரபுதான் ஒரு மொழிதான். ஆனால் இங்கிருந்து 300 கிலோமீட்டர் தாண்டினால் வேறு ஒரு மொழி வந்து அங்கிருந்து 400 மைல் தாண்டினால் இன்னொரு மொழி வந்து. அப்படி எத்தனை மொழி? 18 மொழி. செப்பு மொழி 18 உடையாள். இப்போ செப்பு மொழி 18காரர்களும் 18 மொழிக்காரர்களும் அவரவர்கள் மொழியில் இந்தியாவின் விடுதலைக்கு பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். சரியா? 47 முன்னாள் இப்ப இல்லை. இப்ப அவங்க மொழியே பேசுறது. இன்னும் பொறுமையாக சொல்ல போனால் பேசுகிற போது பிறமொழி சொற்களை கலந்து பேசுகிற குற்றத்தை தமிழர்கள் மட்டும்தான் செய்கிறார். ரொம்ப அவமானமாக இருக்கு. ஒரு ஜப்பானியின் ஒரு வாக்கியத்தில் எந்த மொழியும் இல்லை. ஒரு பிரெஞ்சுக்காரனின் உரையாடல் பிரெஞ்சு தவிர வேறு எந்த மொழியும் இல்லை. தமிழும் 2 வார்த்தை பேசினார். அது 3 வேறு மொழியாக மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஆங்கிலத்துல மூவ் பண்ணுங்கன்னா மூவ்னாலே நகர்ந்தார். மூவ் சொன்னாலே போதும். நம்மளால மூவ் பண்ணுங்க. மொழியை மொழியாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவரவர்கள் மொழியில் இந்தியாவின் விடுதலைக்கு பாடிக்கொண்டிருக்கிற காலத்தில் இப்ப நான் செய்தி சொல்கிறேன். இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல. என்ன இப்ப சொல்றீங்க? இந்தியா ஒரு நாடு அல்ல. இந்தியா ஒரு தேசம். தேசம் என்பது வேறு, நாடு என்பது வேறு. இந்தியா நாடுகளின் தொகுப்பு. தமிழ்நாடு, மலையாள பூமி, தெலுங்கர் பூமி என்று 18க்கும் மேற்பட்ட நாடுகளின் தொகுப்பு இந்தியா. அரசியல் சாசனமே அப்படித்தான் சொல்கிறது. யூனியன் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ ஒரு கேள்வி வருகிறது. நீ இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபடுகிறாயே, நீ இந்தியனா?
சொல்றேன். நம் தாய்நாடு, நாம் பிறந்த நாடு, தேசம், கண்ட்ரி இந்தியா. இல்லையா? இந்தியாவில் பிறந்தால் இந்தியா என் தாய்நாடு. ருசியனுக்கு தாய்நாடு ருசியா. அப்ப அவரவர்களுக்கு தாய்நாடு உண்டு. இந்த உலகத்திலேயே தமிழர்களுக்கு மட்டும்தான் தாய்நாடும் உண்டு, தந்தையர் நாடும் உண்டு. வேறு யாருக்கும் கிடையாது. தமிழருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு. அந்த சிறப்பை தமிழருக்கு தந்தவர் பாரதியார். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறகு நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இந்த தேர் வந்து பாயிடு எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சிலே செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேர் வந்து பாயிடு காதினிலே. அடுத்த வரைக்கும் எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே. இப்ப தந்தையர் நாடு என்று பாரதியரை சொல்றார். அது சொல்றான், தாய்நாடு இந்தியா, தந்தையர் நாடு இது. சத்தமா சொல்லு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயிது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சிலே என்றால் தந்தையர் நாடு என்று பாரதியார் எதை குறிப்பிடுகிறார்? தமிழ்நாட்டை குறிப்பிடுகிறார். உலகத்திலேயே தாய்நாடும் தந்தையர் நாடும் கொண்ட ஒரே இனம் தமிழர்களாம். யாராவது கேட்டால் சொல்லுங்கள், உலகத்தின் எல்லா கடவுச்சொற்களிலும் பாஸ்மோட்டுகளிலும் தாய்நாட்டின் பெயர் எழுதியிருக்கும். தமிழனுக்கு பாஸ்போர்ட் போட்டால் தாய்நாட்டின் பெயரும் எழுத வேண்டும், தந்தையர் நாட்டின் பெயரும் எழுத வேண்டும். எனவே தமிழகத்தில் தாய்நாடு இந்தியா, தந்தையர் நாடு தமிழ்நாடு, தந்தையர் நாடு தமிழ்நாடு என்று சொன்னால் ஒரு சக்தி பிறக்குது பட்சியிலே என்று பாரதி பாடினார். நமக்கு தாய்நாடும் தந்தையர் நாடும் தந்த மகாகவி நினைவில் போற்றி. மிகவும் அற்புதமான ஒரு உரை. பாரதியை மிக ஆழமாகவும் விரிவாகவும் கண்ட நமது மரியாதைக்குரிய பாரதி சர்மா ஐயா அவர்களை இந்த அவை போற்றி வணங்குகிறோம். பாரதி விடுதலை பெற 3 விடுதலை பற்றி இங்கே குறிப்பிட்டார் ஐயா. மொழி அடிமைப்பட்டு கிடந்ததிலிருந்து விடுதலை பெற்றான் பாரதி. அதே நேரத்தில் நாட்டில் அடிமைப்பட்டு கிடந்த நிலையை விடுதலை என்றான் பாரதி.
இந்த ஆண்டிலே கண்டபடி நடைபெறுகிறது. அதனால் ஒரு குறையும் இல்லை. எங்களுடைய தூண்களாக இருப்பவர்கள் சில பேர் எவ்வளவு கொடுத்தாலும் என் பேர் வளர்த்தான்னு சொல்லுவாங்க.